வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஐயா வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. விருச்சிகத்தில் ஸ்தான பலம் இழந்த சந்திரன் பௌர்ணமி யோகம் வேலை செய்யுமா? ஓகே, என்ன கேள்வி கேட்குறீங்க? விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் அவருடைய ஒளியின் தன்மை நல்ல சுபத்தன்மையா இருக்குமான்னு கேக்குறீங்க. இதுல இன்னொரு ஒரு கேள்வி இடங்கள்ல யோகம் என்பது இணைவு சேர்க்கை அப்படின்னு எடுத்துங்க, தவிர யோகம் என்பது கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடையாது. இது நிறைய இடத்துல குரு சந்திர யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு சிவராஜ யோகம், இந்த பிளானட்டும் அந்த பிளானட்டும் சேர்ந்திருக்கிறாங்க. பிருகுமங்கல யோகம், அந்த பிளானட்டும் சேர்ந்திருக்காங்க. யோகம்னா இணைவு. இப்ப இதுவே சந்திர மங்கள யோகம்னா சந்திரனும் மங்களன்னு சொல்லப்படக்கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க. இணைவு அப்படின்னு அர்த்தங்க. இது சனி குரு சேர்ந்தாலும் யோகம்னு தான் வரும், சனி செவ்வாய் சேர்ந்தாலும் யோகம் தான் வரும். யோகம் ஓகே, என்னன்னா இணைவு சேர்க்கை அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தை தான் அது. இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த சந்திரனுடைய தன்மை நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு ஏத்த மாதிரியான நல்ல தன்மையை பண்ணுங்க. ஒருவேளை அவரே நீங்க கடக லக்னமா இருக்கிறீங்க, கடக லக்னமா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி நீச்சமா இருக்காரு, ஆனா ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறாரு. இது ஒரு வகையில பலவீனமாக இருந்தாலும், என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சம். அப்ப என்ன, பிற்பகுதி வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. சந்திரன் இந்த நீச்ச நிலையை அடையும் பொழுது ஒரு மாதிரியான அமைப்புகள்ல உங்க லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த அமைப்புகள்ல டிலே பண்ணுவார், தாமதம். ஓகே, நீங்களே மேஷ லக்னமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு வீடு வாங்குற அமைப்புகளை தாமதப்படுத்துவார். இது 4ஆம் இடத்தின் சுக்கிரனுடைய வலுவுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கவே ரிஷப லக்னமா இருக்கிறீங்க, ரிஷப லக்னத்துக்கு சந்திர திசை ஒருவேளை ஓகே, நீங்க விருச்சிக லக்னமா பிறந்துறீங்க, விசாகம் கேட்டை அனுஷம், விசாகம் குருவோட கேட்டை இவரோட அனுஷம். அப்ப குரு சனி புதனுடைய அமைப்புகள்ல பிறந்தீங்கன்னாலும் பிற்பகுதியில வரக்கூடிய சந்திர திசை ரிஷப லக்னத்துக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணும். ஏன்னா ஒரு மாரகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, மாரக ஸ்தானத்துல இருக்கிறாருன்ற மாதிரியான கான்செப்ட்ல வரும். அதுவே இவருன்னு வச்சுக்கோங்க, மிதுன லக்னமா இருந்தா, ஏன் லக்னமா சொல்றேன்னா, லக்னத்தின் அடிப்படையிலேயே சில அமைப்புகள் வேலை செய்யும். இப்போ மிதுன லக்னம்னா 2ஆம் அதிபதி இதுல வந்துருவாரு. என்ன, 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்துருவாரு. என்ன திருட்டுத்தனமா சம்பாதிக்க போறீங்க, வெளியில தெரியாத வருமானம் வந்துகிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியான அமைப்புகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, ஸ்கேம் பண்றவரெல்லாம் அவராக தான் இருப்பாரு. ஓகே, ஏன் 2ஆம் அதிபதி ஒளி பொருந்திய சந்திரனாக 6ஆம் இடத்தோட. உங்க பிசினஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்புல இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி எல்லாம், அந்த 6ஆம் அதிபதி மட்டும் ஒரு அளவுல லாப அமைப்புகள் அப்படி இப்படின்னு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் 6ஆம் அதிபதி அங்க சேர்ந்து இருக்கிறாரு. புதனும் ஒரு மாதிரியான 8ஆம் இடத்துல தூக்கி போடுங்க, வராது. பௌர்ணமி சந்திரன் கொடுத்தீங்கன்னா புதன் எப்படி 8ஆம் இடத்துல வரும்? வராது. அதே புதனை தூக்கி நீங்க எங்க வைக்கலாம், ஒரு மாதிரி லாபத்துல போடுங்க, ஓகேங்களா. 11ஆம் இடத்துல போட்டீங்கன்னா மிகப்பெரிய அமைப்புகள்ல யாருக்கும் தெரியாம அருமையா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா என்ன எங்க சம்பாதிக்கிறாருன்னு சொல்லாம இதை பண்றாரு, அதை பண்றாரு, ஒயிட் ஆக்குறாரு, அப்படி இப்படின்னு போகும். இது தன்மைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்க. சந்திரன் ஒளியாக, இதே சந்திரன் ஸ்தான பலத்தை வளர்ந்துருக்காரு, லேசா ராகுவோட சேர்றாரு, தூரத்துல இருந்து ஒரு சனியோட பார்வையில வந்துடுறாரு. இந்த இடத்துல எங்க வைக்கலாம் சனியை ஒரு மாதிரியான இடத்துல போட்டோம்னா கும்பத்துல போட்டுக்கலாம். ஓகே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியோட அமைப்புகள் அப்படியே கடுமையான பார்வையாக இருக்கும். கும்பத்துக்கு சனியோட பார்வை எப்பொழுதுமே கடுமையான பார்வையாக இருக்கும். இந்த இடத்துல ராகுவோட கிரகணமாகி சனியின் பார்வையில் வரக்கூடிய இந்த சந்திரன் தன்னுடைய தசையில மனசை கெடுக்க போறாரு, அம்மாவுக்கு எடுக்க போறாருன்னு வரும். அதுக்கப்புறம் ஆதிபத்தியம், எந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம்னு வருதோ அந்த ஆதிபத்தியத்தையும் டிஸ்டர்ப் பண்ண போறாருன்ற மாதிரியான தன்மைகள் வர ஆரம்பிக்கும். இப்படிதாங்க நீங்க பார்க்கணும். ஆனால் எங்க இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரன் தான். ஒரு நீச்சமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. நீச்சமா இருக்கிறது பாபத்துவங்க, அது ஒரு பலவீனம் தான். ஆனா ஒளியோட இருக்கிறதுன்றது அவருடைய பிளஸ். எதிரியோட வீட்டுல தாங்க இருக்கிறேன், ஆனா ஃபுல் செக்யூரிட்டியோட பாதுகாப்போட இருக்க 10 பவுன்சர்ஸ் கூட்டிட்டு போயிருக்கேன். எதிரியோட வீட்டில் தாங்க இருக்கேன், ஆனால் நோயாகி படுத்திருக்கிறேன். இது அமாவாசை சந்திரன். எதிரியோட வீட்டில் தான் 10 பவுன்சரோட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது இந்த எதிரின்றது செவ்வாயும் இவரும் எதிரி கிடையாது, அந்த வீடினுடைய பலவீன அமைப்புகளை சொல்றேன், ஓகேங்களா. எதிர்ப்போ இல்லை, சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் இருக்கிறது அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது பிளட் கொடுக்க போயிருக்கிறீங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, ஓகேங்களா. இந்த டிஃபரன்ஸ்ல புரிஞ்சுக்குங்க. 2 பேருமே ஹாஸ்பிட்டல் தான். ஏதோ ஒரு மாதிரியான அமைப்பு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது ஐசியூல அட்மிட் பண்ணி மாஸ்க் வச்சிருக்கிறாங்க, ஆக்சிஜன் மாஸ்க். இல்ல நார்மலா பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது பிளட் டெஸ்ட்டுக்காக போறீங்க, இல்ல யாருக்கோ குழந்தை பிறகுது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க, வரும்போது மனசு ஒரு மாதிரி கனமா இருக்கு, ஏதோ சம்பவத்தை பார்த்துட்டீங்க, இந்த அமைப்புகள் இருக்கும். அப்போ சந்திரன் தான். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்தான பலம் நீச்சமா மட்டும் இருக்காருங்க,
ஆனால் அது நல்ல பௌர்ணமி யோகம்ங்க. பெரிய வைகாசி விசாகம்லாம் பெரிய கெடுதல்களெல்லாம் பண்ணாதுங்க ஒளியான அமைப்புகள் இருக்கும்போது. அதுக்கு பிறகு அவருடைய ஆதிபத்திய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக புரியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.